வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஐஸ்வர்யா ரவிக்குமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று முதல் 2 நாள் பயணமாக உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். வாரணாசியில் நடைபெறவுள்ள மகளிர் மாநாட்டில் பங்கேற்று சுமார் 6350 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தேசிய தலைவர் திரு நிதின் நபீன், உத்தரப்பிரதேச ஆளுநர் திருமதி ஆனந்திபென் பட்டேல் மற்றும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளார்கள். தேசிய நெடுஞ்சாலைகள் தொடர்பான பணிகளை உயர்ந்த தரத்திலும் குறித்த காலத்திலும் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு மத்திய போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் அணு மின் சக்தி உற்பத்தியை 100 ஜிகாவாட்டாக அதிகரிக்க அணுசக்தி சீர்திருத்தங்கள் தொடர்பான சட்டம் முக்கிய பங்காற்றும் என்று மத்திய அணுசக்தி துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். லிபியாவில் உள்ள கடாமெஸ் வடிநில பகுதியில் புதிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டதற்காக இந்தியன் ஆயில் நிறுவனங்களுக்கு மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் நாளொன்றுக்கு 13 மில்லியன் கன அடி எரிவாயு மற்றும் 327 பேரல் உறைபொருள் உற்பத்தி செய்யப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினத்தில் அமையவுள்ள கூகுள் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு தரவு மையத்திற்கு மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு ஆகியோர் இன்று அடிக்கல் நாட்டுகின்றனர். இந்திய வானிலை ஆய்வு மைய அறிவிப்பின்படி 2026 ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை வெப்ப அலை நிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் பாதுகாப்பு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.